வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 29. உடல் சூட்டை குறைப்போம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆரோக்கிய குறைபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு. இந்த உடல் சூடுங்கிறது தான் உடலினுடைய அத்தனை பாகங்களையும் பாதிக்கக்கூடியது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாகுது. உங்களுடைய மொத்த சிஸ்டமும் பாடி சிஸ்டமும் ஒரு விதமான இடையூறுக்கு உருவாகுது. நீங்கள் ஜீரண மண்டலத்திலிருந்து அனைத்து உறுப்புகளும் இந்த உடல் சூடுனால் பாதிக்கப்படுது. இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம உடல் சூட்டை குறைப்போம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியல் முறையாகவே மாற்றி அதுக்குன்னு சில விஷயங்களை செய்யும்போது நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். இந்த உடலை அதிகமாக சூடுபடுத்தாமல், அதாவது ஒரு ஆப்டிமம்னு சொல்லுவாங்க, ஒரு சரியான விதத்தில் உடலை சூட்டை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஆரோக்கியம் நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். அது ஈவன் ஏஜ் 80, 90, 100 வயசு வரைக்கும் இந்த உடல் சூடுனால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்து நம்ம உடலை நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் பாதுகாக்கலாம். அதுக்கு உடல் சூடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெக்கானிக்கல் வேர்ல்டு ஆயிட்டதுனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்க. நீங்கள் எல்லாமே கேஜெட்ஸ் லைஃப் ஆகிடுச்சு. அது மொபைல், லேப்டாப், டிவி எல்லாமே ஒரு பவர்டு மெஷின்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறதுனால மனிதனே அதிகமாக மூமெண்ட்டு, இயக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம ஒளி, அதாவது லைட்ஸ் ஆகட்டும், பவர் ஆகட்டும், இதெல்லாமே மனிதனை உடல் சூட்டை அதிகப்படுத்துது. அதில் வாகனங்கள், புகை, அப்புறம் அதிகமாக ஆக்டிவிட்டீஸு, நம்ம எக்ஸசைஸு, அதிகமாக மனிதர்கள் தங்களை தாங்களே ஒரு மெக்கானிக்கல் லைஃபுக்குள்ளே ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கிறது. அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸு, நல்லா ஸ்பைசி ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்